நீங்கள் சாதாரணமாக இதை பற்றி யோசிப்பதில்லை. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள், தண்ணீர் குடிக்கிறீர்கள், அல்லது சில நேரங்களில் அதை தவிர்க்கிறீர்கள், சில சமயம் முற்றிலும் மறந்துவிடுகிறீர்கள். அப்படியும் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் உடலுக்குள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் என்பது வெறும் ஒரு பானம் அல்ல, அது இந்த உயிர் வாழ்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம். உங்கள் உடலின் கிட்டத்தட்ட 70% தண்ணீர்தான். உங்கள் மூளை, உங்கள் இதயம், உங்கள் இரத்தம், உங்கள் தசைகள், ஏன் உங்கள் எலும்புகள் கூட ஏதோ ஒரு வகையில் அதைத்தான் நம்பியிருக்கின்றன. அது இல்லாமல் எந்த ஒரு உறுப்பும் சரியாகச் செயல்படாது. முதலில் உங்கள் மூளையிலிருந்து தொடங்குவோம். உங்கள் மூளை நீர்ச்சத்து குறைபாட்டை மிக எளிதில் உணர்ந்து கொள்ளும். உடலில் நீர்மட்டம் மிக குறைவாக குறைந்தால் கூட அது நீங்கள் சிந்திக்கும் விதம், நீங்கள் உணரும் விதம் மற்றும் நீங்கள் எதிர்வினை ஆற்றும் விதம் ஆகியவற்றை பாதிக்கும். இது உங்களுக்கு ஒரு சிறிய தலைவலியாக, லேசான குழப்பமாக அல்லது கவனக்குறைவாக தெரியலாம். ஆனால் உள்ளே அதையும் தாண்டிய ஆழமான பாதிப்பு நடக்கிறது. உங்கள் மூளை உண்மையில் ஒருவித அழுத்தத்தின் கீழ் செயல்படுகிறது. சமிக்கைகள் மெதுவாகின்றன, சிந்தனை கனமாகிறது, உணர்ச்சிகள் நிலையற்று போகின்றன. உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் மனம் மிக குறைந்த செயல்திறன் கொண்ட நிலைக்கு மாறிவிடுகிறது. இப்போது உங்கள் ஆற்றலை கவனியுங்கள். எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் எப்போதாவது சோர்வாக உணர்ந்திருக்கிறீர்களா? கடினமான வேலை இல்லை, உடற்பயிற்சியும் இல்லை, ஆனாலும் உடல் சோர்ந்து போகிறது. சில நேரங்களில் இது தூக்கமின்மையால் ஏற்படுவது அல்ல, தண்ணீர் இல்லாததால் ஏற்படுவது. உங்கள் செல்கள் ஆற்றலை உருவாக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. நீர்ச்சத்து குறையும் போது ஆற்றல் உற்பத்தியும் குறைகிறது. அதாவது உங்கள் உடல் அதே வேலையை செய்கிறது, ஆனால் மிக குறைந்த எரிபொருளை கொண்டு செய்கிறது. அதனால் எல்லாமே வழக்கத்தை விட கடினமாக தோன்றத் தொடங்குகிறது. இப்போது உங்கள் இரத்தம் மற்றும் இதயத்தை பற்றி பேசுவோம். உங்கள் இரத்தம் பெரும்பாலும் தண்ணீர்தான். உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறையும் போது உங்கள் இரத்தம் தடிமனாக மாறுகிறது. இது உங்கள் உடல் முழுவதும் இரத்தத்தை செலுத்துவதற்கு உங்கள் இதயத்தை இன்னும் கடுமையாக உழைக்க கட்டாயப்படுத்துகிறது. இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் சீர்கிடுகிறது. காலப்போக்கில் இது உங்கள் ஒட்டுமொத்த இரத்த ஓட்ட மண்டலத்திலும் அழுத்தத்தை உருவாக்குகிறது. போதுமான அளவு தண்ணீர் குடிக்காத ஒரு எளிய விஷயம் உங்கள் இதயத்தின் மீதான சுமையை அமைதியாக அதிகரிக்கும். அடுத்து உங்கள் உடலின் வெப்பநிலை மண்டலம். உங்கள் உடல் உங்களை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கவே முயல்கிறது. அதற்கு அது பயன்படுத்தும் முக்கிய கருவி வியர்வை வழி வெளிப்படும் தண்ணீர்தான். உடலில் போதுமான நீர்ச்சத்து இருக்கும்போது உடலால் வெப்பநிலையை சரியாக கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நீர்ச்சத்து குறையும் போது அந்த அமைப்பு செயலிழக்கத் தொடங்குகிறது. நீங்கள் மிக வேகமாக வெப்பமடைகிறீர்கள், மிக வேகமாக சோர்வடைகிறீர்கள். நீங்கள் எந்த கடினமான வேலையும் செய்யாவிட்டாலும் உங்கள் உடலின் செயல்திறன் வீழ்ச்சியடைகிறது. இப்போது உங்கள் உடலின் மிக முக்கியமான அமைப்புகளில் ஒன்றான சிறுநீரகங்களுக்கு வருவோம். அவற்றை உங்கள் உடலின் இயற்கையான வடிகட்டி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவை உங்கள் இரத்தத்திலிருந்து கழிவுகள், நச்சுகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்றுகின்றன. ஆனால் அதை செய்ய அவற்றுக்கு தண்ணீர் தேவை. போதுமான தண்ணீர் இல்லை என்றால் கழிவுகள் உள்ளே தேங்கத் தொடங்குகின்றன. சிறுநீர் அடர்த்தியாக மாறுகிறது, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. உங்கள் உடலின் நச்சு நீக்கும் உள்நாட்டு அமைப்பு அமைதியாக போராடத் தொடங்குகிறது. உங்கள் சருமம் கூட இதனால் பாதிக்கப்படுகிறது. மக்கள் பொலிவான சருமத்திற்காக பல பூச்சிகள், சிகிச்சைகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை தேடுகிறார்கள். ஆனால் மிக எளிய காரணி தண்ணீர்தான். நீர்ச்சத்து குறைவது வறண்ட சருமம், பொலிவிழந்த தோற்றம் மற்றும் விரைவான முதுமை தோற்றத்திற்கு வழிவகுக்கிறது. ஏனென்றால் உங்கள் சருமச் செல்களும் ஆரோக்கியமாகவும் நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்க தண்ணீரையே நம்பியிருக்கின்றன. இங்கேதான் பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள். லேசான நீர்ச்சத்து குறைபாடு எப்போதும் தாகமாக மட்டுமே தெரிவதில்லை. சில நேரங்களில் அது எரிச்சலாக தோன்றும், சில நேரங்களில் அது மன அழுத்தமாக தோன்றும், சில நேரங்களில் அது சோர்வாக தோன்றும். நீங்கள் அதை தண்ணீருடன் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை, ஆனால் உங்கள் உடல் அதை சரியாகச் செய்கிறது. அதற்கு எப்போதும் உண்மை தெரியும். இப்போது சற்று நிதானித்து யோசியுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையை பற்றி நினைத்து பாருங்கள். நீங்கள் தாமதமாக எழுகிறீர்கள், அவசரமாக ஓடுகிறீர்கள், உங்கள் கைபேசியை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாமலேயே தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கிறீர்கள். நீங்கள் எப்போது நினைவில் கொள்கிறீர்களோ அப்போது மட்டுமே குடிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உடல் ஒருபோதும் தண்ணீர் பயன்படுத்துவதை நிறுத்துவதே இல்லை. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு இதய துடிப்பும், ஒவ்வொரு சிந்தனையும் தண்ணீரை பயன்படுத்துகின்றன. அதுதான் உண்மையான நிஜம். தண்ணீர் என்பது நீங்கள் விரும்பினால் தேர்ந்தெடுக்கும் ஒரு கூடுதல் விஷயம் அல்ல. அது மற்ற எல்லா அமைப்புகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரே முதன்மை அமைப்பு.
இதன் மிக ஆபத்தான பகுதி நீர்ச்சத்து குறைபாடு அல்ல, அதை நாம் அலட்சியப்படுத்துவதுதான். ஏனென்றால் உங்கள் உடல் உடனடியாக முடங்கி விடுவதில்லை, அது அமைதியாக தன் வேகத்தை குறைத்துக் கொள்கிறது, செயல்திறனை குறைக்கிறது, எச்சரிக்கை அறிகுறிகளை மறைக்கிறது. ஒரு நாள் நீங்கள் அதை முழுமையாக உணரும்போது பாதிப்பு ஏற்கனவே தொடங்கியிருக்கும். எனவே தண்ணீர் குடியுங்கள். இப்போதாவது ஒருமுறை அல்ல, தற்செயலாக அல்ல, தொடர்ந்து குடியுங்கள். ஏனென்றால் உங்கள் உடல் ஆடம்பரத்தை கேட்கவில்லை, அது உயிர் பிழைப்பதற்கான வழியை கேட்கிறது.